வணக்கம் நண்பர்களே. யூடியூப் எப்படி போகுது? ஒரே உருட்டலாக போகுது. ஓகே, இது இந்த பதிவு இந்த நம்ம திவ்யா கள்ளச்சி அப்படின்ற அந்த பெண்ணுக்கான ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் பதிவு. திவ்யா கள்ளச்சி, நீங்கள் கூட என்னோடய ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டுக்கிறீங்க, நானும் கழுவி ஊற்றுறேன். நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், இந்த கொரில்லாவை எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க, அப்போ கூட அது வந்து அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பதிவில் நானும் கழுவி ஊற்றுன்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். அதனால் உனக்கு சொல்கிறேன். சரி, இப்போது கொரில்லா தான் நீ சொல்கிற மாதிரி திவ்யா கள்ளச்சி வகையரா மேலே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் கேஸ், போக்சோ கேஸு, சிறுவர்களை பாலியல் வன்முறை பலாத்காரம் செய்ததாக கேஸு உங்கள் பேரில் இருக்குது. அது நடந்துகிட்ருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்குது, இதை பற்றி நம்ம முன்னாடி என்ன நடந்ததுன்னு பேச வேண்டிய. ஏன்னா யூடியூப்பில் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உனக்கும் தெரியும் முன்னாடி என்ன நடந்தது, அப்புறம் என்ன நடந்தது, யூடியூப் உலகத்துக்கே தெரியும், உனக்கும் தெரியும். இதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பேசுறதில்ல, டைம் வேஸ்ட். ரைட். இப்போ இருந்தாலும் உனக்கு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க. ஜெயிலில் விட்டு வந்த உடனே 13 மாதம் ஜெயிலேருந்து நீங்கள் 4 பேர் வந்த உடனே நீ அந்த கொரில்லாவை வீட்டுக்கு போய் நீயும் அவன் கூட இருந்த அந்த கண்டாரவளி கார்த்திகா எல்லாத்தையும் போய் ஒன்றா இருந்தீங்க, 15 நாள் இருந்தீங்க. இருந்தீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட பர்சனல். நீ கூட சொன்ன எங்கள் அத்தைன்னு கூட ஒரு வீடியோவில் போட்டேன். அத்தைன்னா என்னன்னு கேட்டால், என்ன அத்தைன்னு கேட்டேன்னா அது உறவு அப்படின்னேன். கொரில்லாவும் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு வீடியோவில் சொல்லுது, அது அந்த வீடியோ ப்ரேட் பண்ணிடுச்சு. அந்த வீடியோவில் சொல்லுது, அந்த பொண்ணு வந்து உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும், துரோகம் பண்ண மாட்டான், அப்படியா இப்படியானா அப்படிலாம் சொல்லுது. அது நீ அத்தைன்ற அவள் வந்து அதான் அந்த அவங்க கொரில்லா பையனு கூட நீ தான் ரைட்டு. நீ தங்கியிருந்த காலத்தில் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தால் கூட, நைட்டு லேட்டாக வந்தால் கூட நீ தான் சோறு பிடிப்பான், அதான் உணவு கொடுப்பியான். அந்த அளவுக்கு உன் மேலே பாசமாக இருக்குது சொல்லுது. அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட உங்களோட பர்சனல் மேட்ரு, அது உள்ளே நாங்கள் வர விரும்பல. ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, கொரில்லாவை நீ நம்பாத. இப்போ புரிஞ்சுக்கோ, போக்சோ கேஸ் பற்றி, அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான கேஸு போக்சோ கேஸ். இது சம்மந்தமாக பொது வழியில் பேசக்கூடாது. கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் உனக்கு எச்சரிக்கை பதிவு, உனக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு கொடுக்கலாம். நீ கொரில்லாவை நம்பாத. கொரில்லா வந்து எந்த சூழ்நிலையும் தான் தப்பிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்கள மாட்டி விட்டுட்டு அது எஸ்கேப் ஆகிடும். சரியா? இந்த போக்சோ கேஸில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கேஸில் தான் எசக்கு மாட்டிக்கிச்சா, செய்த பாவத்துக்கு இறைவன் கொடுத்த தண்டனை. ரைட். அதோட முன் அனுபவங்கள்லாம் தெரியும். தன் சொந்த கேஸ் மேட்ரிமோனியல் கேஸ்லேயே இப்போ கூட இருக்கிற 3வது புருஷன் பாபாவையே என் புருஷன் இல்லை, 2வது கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே பல கம்ப்ளைண்ட் இருக்குது. அது எல்லாம் வலைதளத்தில் இருக்குது. நான் சொல்லலை, நம்ம யாரும் சொல்லலை. அது வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் இருக்குது. ரைட். அதெல்லாம் இருக்கட்டும். அதே நேரத்தில் அது கூட பழகினவங்க எல்லாரையும், கூட பழகின இந்த சுசி டீச்சர்னு ஒரு அம்மா, அதை கூட பழகி உன்ன மாதிரி தான் சுற்றிச்சு. தேனி கேரளாலலாம் சுற்றிச்சு அந்த அம்மாவும் ஆரம்பத்தில். அதை மாட்டி விட்டு அது மேலே 8 கேஸ் போட்டிருக்குது. அது கூட சேர்த்துன அந்த தீபான்ற சகோதரி, ஈஸ்வரின்ற சகோதரி, ஷான்ஸ்கிராஃப்ட்ன்ற சகோதரி, இன்னும் எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாயவன்ற ஒரு பையன், இந்த அண்டா, அப்படி இப்படின்னு எல்லாரையும் போட்டு அது சிக்க விட்டுச்சு. அது எஸ்கேப் ஆகிடும். அதே மாதிரி ஒன்றையும் இந்த கேஸில் சிக்க வச்சுட்டு அது எஸ்கேப் ஆகிடும். கவனமாக புரிஞ்சுக்கும். அதோடைய முன்னாடி அவருடைய குணநலத்தை தான் இப்போ சொன்னேன். இவங்க எல்லாருமே அதை நம்பி கூட பயணித்தவங்கள அது தப்பிக்கிறதுக்கு உங்களை மாட்டி விட்டுட்டு, எந்த சூழ்நிலையும் அதை மாட்டி விட்டுட்டு அது எஸ்கேப் ஆகிடும். புரிஞ்சுக்கும். சார், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால, வழக்கு மன்றத்தில் கேஸ் இருக்கிறதுனால அதை பற்றி, இந்த போக்சோ கேஸை பற்றி பொது வழியில் பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் உனக்கு கொரில்லா அந்த விட்னஸுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வாங்குச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விட்னஸ்ஸு 10 விட்னஸுங்களை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதுரையில் ஒரு பிட்டிஷன் போட்டு ஒரு ஆர்டரை வாங்கி அது சம்மந்தமாக எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போது அதே நேரத்தில் விட்னஸ் எல்லாம் சில 2-3 வாய்தாவா, நீ போன வாய்தா போல அது வரல, அதெல்லாம் விடுங்க. 2 பொதுவாகவே தொடர்ந்து விட்னஸ் ஆப்சண்ட்டாக இருக்காங்க.
போலீஸ் ப்ரெசென்ட் ஆகுறாங்க. நீ ஒரு நாள் போகிற, அது ஒரு நாள் போகிற, மொத்தமாக யாரும் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிறது இல்லை கோர்ட்டில், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில். சரியா? அது தான் தப்பிக்கிறதுக்கு அதுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்கள ரீஎக்ஸாமினேஷன் ரீகால் பண்ணி மதுரை கோர்ட்டில் ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கியிருக்கு. அது பேரில் வாங்கியிருக்கு. கொரில்லாவோட அட்வொகேட் வாங்கியிருக்காரு. உங்கள் பேரில் வாங்கினாங்களா? கேஸில் 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. நீயும், தவளவாயன், கொரில்லா, இன்னொரு பையன். அது உங்கள் 4 பேரில் அந்த சாட்சிகளை ரீஎக்ஸாமினேஷன்னா திரும்ப விசாரிக்கிறதுக்கு அதை வாங்கணும். ஏன் அது பேரில் மட்டும் வாங்கிச்சு? கொஞ்சம் யோசனை பண்ணு. எம்எஸ்சி படித்த திவ்யா கழிச்சி, நீ புத்திசாலி பொண்ணு, இதை கொஞ்சம் யோசனை பண்ணு. அது ஏன் அது பேரில் மட்டும் வாங்கி எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்கு? சாட்சிகளை புரிஞ்சுக்கோ. இதிலேருந்து அது சாட்சிகளை கழிச்சி அதுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு உங்கள் மேலே பழியை போட்டு தப்பிக்கிறதுக்கு அது சதி பண்ணிகிட்ருக்கு. புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. அது கண்டென்ட்டு போடு, நீ யூடியூப் பண்ணு, அதெல்லாம் ஓகே. அதை நம்பினா உன்னை மாட்டி விட்டுட்டு அது எஸ்கேப் ஆகிடும். முயற்சி பண்ணுது. அது நீதிமன்றமும் நீதியும் வெல்லும். புரியுதுங்களா? அது ஜட்ஜி அவங்க கொரில்லாவோட அட்வொகேட் எவ்வளோ திறமையாக வாதாடினாலும், இந்த ரீஎக்ஸாமினேஷன் பண்ணி அந்த சாட்சிகளை கழித்து அதெல்லாம் சதி பண்ணினாலும், நீதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீதிபதிகள்லாம் அவங்க ஏன் அவங்க ஸ்தானத்தில் இருக்காங்க? மாண்புமிகு நீதிபதிகள் ஏன் அந்த ஸ்தானத்தில் இருக்காங்க? உங்களை மாதிரி நிறைய கேஸெல்லாம் பார்த்துட்டு எது உண்மை பொய்ன்றது சாட்சிகளையும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் தெரியும். சரியா? ஆனால் நீ தான் சொல்லியிருக்க, சிக்கா சூர்யாவை மாட்டி விடுறதுக்கு இந்த பொம்பளை தான் பேரை சொல்லி, இந்த பேரை சொன்னேன், அந்த பொம்பளை பேரை சொல்லி இதுதான் என்னை பண்ண சொல்லிச்சு அப்படின்னு நீ பேசுனதெல்லாம் நியூஸ் சேனல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஆதாரம் தானே. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி சொல்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்னிலையில் அது செல்லுமா செல்லாதா? அரசாங்க வக்கீல் அதை எடுத்து வைக்கிறாங்களா, உங்கள் வக்கீல் எடுத்து வைக்கிறாங்களா? அது ஆர்கியூமெண்ட்டில் எக்ஸாமினேஷனில் அது தெரிகிற விஷயம். அது 2 அரசாங்க வக்கீலும் உங்கள் வக்கீலும் சொல்கிறது எது உண்மை பொய்ன்றத நீதிபதிகள், நீதி தேவதைகள் அவங்க. யாருக்கும் இல்லாத இந்திய திருநாட்டில் யாருக்கும் இல்லாத அதிகாரம் நீதிபதிகளுக்கு உண்டு. அந்த நீதிபதிகள் நீதி தேவதைகள், நீதி தேவன்கள். சரியா? அவங்களுக்கு அவங்க நீதிப்படி நடப்பாங்கன்றது இந்திய மக்களுக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. அதனால தான் எல்லா மினிஸ்டர் கேஸ்லேருந்து எவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி கேஸ்லேருந்து நீதிபதிக்கு முன்னாடி நீதி தான் வெல்லும், ஆதாரங்களும் சாட்சியங்களும் தான் வெல்லும். அதே நேரத்தில் அவங்க வழக்கறிஞருடைய வாதங்களையும் வச்சுட்டு 2 வாதத்தையும் கேட்டுட்டு நீதி வெல்லும் பட்சத்தில் அவங்க தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் கொரில்லா பண்ணுற சதிக்கு நீ ஆளாகாத, நீ நம்பாத. 100க்கு 100 மடங்கு அது தப்பிக்கிறதுக்கு உன்னை சிக்க வச்சுட்டு அது ஓடிடும். நீ என்ன பண்ணுற, நடந்ததை சொல்லி அப்ரூவர் ஆகிட்டு அதை பண்ணினாதான் அது நீ தப்பிக்க முடியும். சரியா? நீங்கிட்ட சொல்லியிருக்க, நான் நடிகை, காசு கொடுத்தாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ உன்னோட தரப்பு வாதங்களை எடுத்து வைங்க. ஆனால் இந்த கவனத்தில் வச்சுக்கோ, மதுரை நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் பிட்டிஷன் போட்டு சாட்சிகளை ரீஎக்ஸாமினேஷன் மறு விசாரணை செய்கிறதுக்கு அது ஆர்டரை வாங்கி அந்த கோர்ட்லேயும் சமர்ப்பிச்சிருக்கு. அது சம்மந்தமாக 1-2 விட்னஸையும் அவங்க கொரில்லா தரப்பு அட்வொகேட்டு விசாரிச்சிருக்காங்க. உன்னை கூப்பிடலை, உங்களுக்காக போடலை ரீஎக்ஸாமினேஷன், அதுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஏன் அது உங்களையும் காப்பாற்றி நீங்களும் உங்களுக்காக அது வாதாடுறதா இருந்தால் உங்கள் 4 பேருக்கும் போட்டிருக்கணும். 4 பேர் சாட்சிகளுக்கும் அது அந்த பிட்டிஷன் போட்டு பண்ணியிருக்கணும். உன் சார்பில் இருக்கிற அட்வொகேட்டும் கலந்து பேசி மற்ற 4 பேரிடம் உனக்கு ஒரு அட்வொகேட் இருப்பாங்க, தவளவாயனுக்கு ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. அதுக்கு அந்த எல்லா அட்வொகேட்டும் கலந்து பேசி அந்த ரீகால் பிட்டிஷனை போட்டு அந்த ரீஎக்ஸாமினேஷனுக்கு பண்ணியிருக்கணும். அதுக்கு மட்டும் பண்ணியிருக்கு. கவனம் வச்சுக்கோ. நீ இது சம்மந்தமாக உனக்கு தெரியுமோ தெரியாதோ, உன்னோட அட்வொகேட்டை கோர்ட்டு நடவடிக்கை என்னென்று கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதை பொது வழியில் பேச முடியாது. எங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும், எங்கள் ஆதாரங்கள் இருக்குது. இதை கோர்ட்டுக்கு இதில் பேச முடியாது. அதனால் திவ்யா கள்ளச்சி மறந்துடாத, கவனமாக இரு. கொரில்லாவை நம்பினா உன்னை கண்டிப்பாக அது தப்பிக்கிறதுக்கு எல்லா பழியும் உன் மேலே போட்டுட்டு உன் மேலே பழியை சுமத்திட்டு உனக்கு தண்டனை, அது தண்டனை நம்ம சொல்ல முடியாது, நீதிமன்றத்தின் கையில் இருக்குது.
அது தப்பிக்கிறதுக்கு உன்னை மாட்டி விட்டுரும். கவனம் கவனம் கவனம், புரியுதா? அதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. அவன் பாபாவையும் மாட்டி விட்டுருக்கு அது தப்பிக்கிறதுக்கு. என் மகனே இல்லை, பல நியூஸ் சேனலில் வந்திருக்கு. சில கோர்ட்டுகளில் வந்து அது என்னுடைய வளர்ப்பு மகள்னு சொல்லியிருக்கு. அவங்க அம்மா பசங்க பொண்ணையும் ஒரு சில நல்லா நியூஸ் சேனலில் வருதான், நானாக சொல்லதும். வளர்ப்பு மகள்னு சொல்லியிருக்கு, வாடகை தாய் தந்தைன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் பாபாவையே வந்து அவர் என் 2வது கணவன் சொல்லியிருக்கு. 2வது பாபா அந்த பொண்ணுக்காக பாபாவை யாரோன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து நியூஸ் சேனலில் வந்த விஷயங்கள். இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகளை நினச்சிப்பார். கொரில்லாவை பற்றி உன்னை மாட்டி விட்டுட்டு அதை தப்பிச்சுக்கும். கவனமாக வச்சு இன்னொரு தடவை சொல்கிறேன். மதுரை உச்ச நீதிமன்றத்தில் கொரில்லா அதுக்கு மட்டும் ரீகால் பெட்டிஷன் போட்டு எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு, சாட்சிகளை கலைக்கிறதுக்கு சதி பண்ணிகிட்ருக்கு. உனக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் கவனம். இதுக்கு மேலே நான் சொல்கிறது உனக்கு எதனா புரிஞ்சுதுன்னா, புரியலைன்னா உன்னுடைய வழக்கறிஞர் வச்சுருப்ப, அந்த வழக்கறிஞர்கிட்ட இதெல்லாம் நடந்திருக்கு. மதுரை ஹைகோர்ட்டில் கொரில்லாவோட அட்வொகேட்டு ரீஎக்ஸாமினேஷன் பெட்டிஷன் போட்டு பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும், இது சரியாக தப்பானதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடு. தப்பிக்கிற வழியப்பார். உன்னோட அட்வொகேட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு போ. இறுதியாக சொல்கிறேன், நீ கொரில்லாவை நம்பாத. கொரில்லாவை நம்பி ஏமாந்தவங்க பல பேர். இப்போ யூடியூப்பில் கழுவி ஊற்றுறாங்களே, அவங்க எல்லாம் கொரில்லா கூட ஒன்றா பயணித்தவங்க. சுசி டீச்சர்லேருந்து, ஈஸ்வரி மேடம்லேருந்து, ஷான் கிராப்ஸ் சகோதரிலேருந்து, அப்புறம் இன்னொரு தீபா சகோதரிலேருந்து எல்லாருமே அந்த கொரில்லா கூட பயணித்தவங்க. இந்த சிக்கா சூர்யாவை அழிக்க வரேன்னு. ஆனால் சிக்கா சூர்யா கிட்ட கண்டென்ட் போட்டுட்டு ஒன்றா இருக்காங்க. சிக்கா சூர்யாவும் கொரில்லாவும் ஒன்றா இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீ சூதகமாக அவதானமாக செயல்படு. நன்றி.